ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அரிசியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இட்லி அரிசி, பாயில்டு ரைஸு. இது வந்து ரேஷன் அரிசி. இப்படி 2 அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1/4 பிடி உலக்க. இதில் வந்து அரிசி வந்து இதில் 2 டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன் ரேஷன் அரிசி. இதே அளவில் இன்னும் 2 டம்ளர் பாயில்டு ரைஸு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் அதில் 4 டம்ளர் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. நான் வந்து 2 மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இதில் பச்சரிசி 1 டம்ளர் போட்டுக்கோங்க. உளுந்து 1 டம்ளர். அப்புறம் அடுத்ததாக வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவல் வந்து ஒரு முக்கால் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா முடி வச்சுருங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா உளுந்து கூட சேர்த்து அரைக்கிறப்போ ஒன்று அரைப்படாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா உளுந்து வந்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து தண்ணி வந்து தெளித்து தான் ஆட்டணும். தண்ணியை வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றிட்டிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வராது. அதனால் எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து எப்போ கேட்குதோ அப்போ வந்து தண்ணி தெளிச்சிட்டு ஆட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. தள்ளி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். உளுந்தை அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இப்போ கேட்குது உளுந்துக்கு. இப்போ கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு தள்ளி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு 25 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் நல்லா ஆட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து பழுப்பு நிறமும் இருக்குது. இது வந்து வெள்ளை நிறத்தில் ஆயிடுச்சுன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் வந்தால் தான் இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்து வந்து வெண்ணெய் மாதிரி நல்லா திரண்டு வரணும். அப்போ தான் வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா கலரும் நல்லாயிருக்கும். நல்லா பந்தாக நல்லா வரும். அதனால் நல்லா அரைச்சிக்கோங்க. 20 நிமிஷம் இல்லைனா 30 நிமிஷம் கண்டிப்பாக அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் உளுந்து எடுக்கிற டைமில் வந்து இந்த அவலை கழுவிட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதை உளுந்து வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்படியெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் அதே கிரைண்டர்லேயே இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. அரிசி போடுறப்ப தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவல் சேர்த்துக்கோங்க. அரிசி கூட சேர்த்து ஆட்டுறப்ப அவல் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும். அதனால் அவல் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆட்டினதுக்கப்புறம் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து ஆட்டுறப்ப வந்து தண்ணி வந்து தெளிக்கணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு கூட ஆட்டலாம். தண்ணி வந்து நிறையாவும் ஊற்றக்கூடாது. இதுக்கும் கூட வந்து நான் வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். இதை வந்து அரிசியை இப்போ நல்லா அடிக்கடி தள்ளி விட்டுக்கோங்க. அடியில் இருக்கிற அரிசியெல்லாம் நல்லா மெசிஞ்சு வரும். இப்போ வந்து நல்லா ஆட்டியாச்சு. இப்போ வந்து உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கிறேன். நீங்கள் டேபிள் சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த அரிசி வந்து உளுந்து கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ உரலில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கோங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மாவு கலக்கிறப்போ ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஃப்ளஃபியாக நல்லா இட்லி நல்லா வரும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா அடித்து நல்லா கலந்துக்கோங்க இட்லி. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அடியில் இருக்கிற அரிசியும் உளுந்து கூட சேர்ந்து நல்லா வரும். பாருங்கள், இட்லி வந்து இப்படி மாவு வந்து இப்படி எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி விழணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள்,
மாவு நல்லா உப்பி மேலே வந்திருக்குது. கரண்டியில் பாருங்கள் எடுத்து கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக நல்லா வருது. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை மாவை அடியில் அரிசி இருக்கும், மேலே உளுந்து இருக்கும், அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ வந்து துணி வந்து வெள்ளை கலர் துணி போட்டுக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஆயில் தடவி போடுறதாலும் இட்லி அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 3/4 அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. வெந்து வரப்போ ஃபுல்லாக வந்துடும். அதனால் ஊற்றிட்டு நான் ஏற்கனவே அடுப்பில் வச்சுருக்கேன் இட்லி பாத்திரம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இட்லி மாவு ஊற்றி தட்டில் ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா வெந்து வரும், இல்லைன்னா கெட்டியாயிரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நீங்களும். ஊற்றிட்டு இப்போ அடுத்த பிளேட்லேயும் ஊற்றிட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இது மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்து வரட்டும், நான் வெயிட் பண்ணலாம். இப்போது 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இட்லி அந்த துணியை மெதுவாக எடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அளவோட இட்லி சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ வந்து சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது இட்லி அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான இன்னொரு நல்ல ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.